ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா. இந்த இடத்துல நாங்குநேரி டோல்கேட் 4 வேல இருக்குது. நாங்குநேரி டோல்கேட்லேருந்து கரெக்டாக ஒரு 2வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கிராமந்தான் இந்த இடம். ரயில்வே லைனை கிராஸ் பண்ணி தான் நம்ம உள்ளே போகிறோம். மொத்தம் இதில் 47 ஏக்கர் இருக்குதுங்க. கம்ப்ளீட்டாக தார் ரோடு ஃப்ரண்டேஜ் உள்ள ஒரு கட்டடம் இருக்குது. நீங்கள் பார்க்கிங்க, கேட் போட்டிருக்காங்க. 4 பக்கம் வேலி, நல்ல செம்மண். இந்த மண்ணை கலர்னால் என்ன கலரில் இருக்கும் அப்படிங்கிறது இந்த ரோட்டு சைடில் நீங்கள் பார்க்குறது தான் உள்ளே இருக்கக்கூடிய மண். கட்டடம் தற்காலிகமாக பராமரிப்பு இல்லாதனால இப்போ இந்த கண்டிஷனில் இது இருக்குது. மொத்தம் இதில் 47 ஏக்கர் இருக்குங்க. ஒரு ஏக்கருக்கு 15 லட்சம், ஒரு சென்ட்டுக்கு 15,000 ரூபா கேட்குறாங்க. இது மொத்தம் 3 கையெழுத்து தான். ஒரே குடும்பம் 3 கையெழுத்து. டோலில் இருந்து இது உங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும். அதாவது ஒரு பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ், ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு ஸ்கூல், காலேஜ், இல்லை விவசாயம். ஏற்கனவே விவசாயம் நடந்த இடம்தான். இந்த மாதிரிப்பட்ட யூஸுக்கெல்லாம் இது பெஸ்ட்டு பிளேஸு. ஒரு சிலர் இந்த ஏரியாவில் பிளாட் போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த கட்டிடத்தில் இருந்து மூவ் பண்ணி இந்த இடத்தோட ஃப்ரண்டேஜை காணிக்கேன். சுமாராக 1 கிலோமீட்டர் ஃப்ரண்டேஜ் இருக்கும். பாருங்கள், கம்ப்ளீட் ஃப்ரண்டேஜ் வந்து இந்த கார்னரில் முடியுது. இப்போ ரிட்டர்ன் உங்களுக்கு நான் அதே கட்டிடத்தை பார்த்து நான் போயிட்டுருக்கேன். பாருங்கள், ஃப்ரண்டேஜ் எந்த அளவு இருக்குன்னு கூட பார்த்துடுங்க. மண், உள் மண்ணை நாம் எடுத்தால் இந்த கலரில் தான் வரும், சிவப்பு மண். கேட் போடல, கேட்டுக்குடைய வசதி இருக்குது, ஆனால் கேட் போடல நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக 4 பக்கம் வேலி. இப்போ ரிட்டர்ன் அந்த பில்டிங்கையும் தாண்டி நாம் போயிட்டு இருக்கிறோம். இப்படியே போனால் அடுத்தது ஒரு ரோடு இடதுபுறமாக கட் ஆகும். அந்த இடதுபுற ரோட்டிலையும் இந்த நிலத்தோட ஃப்ரண்டேஜ் இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி அந்த நிலம் முடியுது. அடுத்தது அந்த கார்னரில் ஒரு வேற ஒருத்தங்கண்ட இடம். அடுத்தது இடது பக்கம் திரும்புகிறோம். இந்த கார்னரில் இருக்கக்கூடிய இடம் இந்த ரோடை ஃபேஸ் பண்ணி முடியவும் நம்மளுடைய அந்த 47 ஏக்கருடைய ஃப்ரண்டேஜ் இதான். இந்த செம்மண் முடியும், திருப்பி நம்ம இடம் ஸ்டார்ட் ஆகாது. இப்போ நம்ம இடம் வி ஷேப்பில் போயிட்டுருக்கு. நேர் ஆப்போசிட்டில் நம்ம முதல்ல வந்த இடம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பில்டிங் சைட்லேருந்து வந்தது. இது இப்போ இன்னொரு ரோட்டில் போயிட்டுருக்கோம். இந்த பக்கமும் நமக்கு இங்கே அதிகம் ஃப்ரண்டேஜ் இருக்காது. 300-400 அடி இந்த பக்கம் கிடைக்கும். நமக்கு மெயினாட்டு இதை விட ஃபஸ்ட்டு வந்த இடம் தான் மெயின் ரோடு. கம்ப்ளீட்டாக தார் ரோடு நல்லா போட்டிருக்காங்க. இந்த டேமேஜே இல்லாமல் உங்களுக்கு 2 வண்டி போய் வரும். பல காரியங்களுக்காக நீங்கள் இதை பயன்படுத்திடலாம். விவசாயம் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த காரியங்களுக்கும் இதை யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா விலையும் அவங்க நியாயமான விலை தான் கேட்காங்க. திருநெல்வேலி மாவட்டமாக்கும் தூத்துக்குடி மாவட்டமாக இருந்தால் கூட இப்போ இந்த விலை வந்தாச்சு. நல்ல மண். திருப்பி அதே ரோடு சந்திப்பில் ஜாயின் பண்ணுவோம். அந்த கார் வரக்கூடிய இடம் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்த இடம். இந்த ஆட்டோ பாருங்க, அங்கேருந்து நம்ம வெளில வந்தோம். இப்போ திருப்பி நம்ம நாங்குநேரி டோல்கேட்டை பார்த்து நம்ம போகிறோம். இதில் ஒரு 2வது கிலோமீட்டரில் டோல்கேட் அமைஞ்சிருக்குது. 4 வே தேசிய நெடுஞ்சாலை. உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்க, இடத்தை காணிக்கிறோம். இடம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் உங்களுக்கு விலையில் கண்டிப்பாக ஏதாவது சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு செய்து வாங்கி தரலாம். மற்றபடி இதில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தது போல் தெரியல. ஆனாலும் நீங்கள் பார்க்கக்கூடிய கடமை பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ.